எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரபாண்டியன், புளியன்கிரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். இந்த வாழ்க்கை பயணத்தில், குடும்ப வாகனத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர். அதாவது இந்த உலக வாழ்க்கை என்பது குறைந்தது 80 வயதிலிருந்து 100 வயது வரை என்பதுதான் எல்லாரும் நினைத்து கொள்கிறோம். ஆனால் ஏதோ 2000 வருடம் வாழப்போகிற மாதிரி எல்லோரும் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம் மனித வாழ்க்கையினுடைய அதிகபட்ச வாழ்க்கை 100 தான். ஆகையால் நாம் இந்த 100 வயதுக்குள் தான் வாழ்ந்து ஆக வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் அதற்கு இடையில் ஏகப்பட்ட பிரச்சனையினால் வாழ்க்கை என்பது இறைவனுடைய கையில் தான் இருக்கிறது. ஆகையால் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக வாழ வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையும். ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி வாழ்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. ஆகையால் குறைந்தது 80 வயது வரை கட்டாயம் வாழ்ந்து ஆக வேண்டும் என்று சிறு வயது முதலே ஒவ்வொரு மனிதனும் அதற்குரிய உடலை நல்ல பக்குவத்தோடு வைத்துக்கொண்டு அதற்குரிய வழிமுறைகளை செய்து வந்து 80 வயது வரை வாழ்ந்தாக வேண்டும் என்பது எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். அதற்கான உணவுகள் செய்முறை பயிற்சிகளை செய்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு உடலை வைத்து வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை பயணத்தில் நம் உடம்பை நன்றாக வைத்து கொண்டு அதற்கு வேண்டிய முறைகளை செய்து வந்தால்தான் 80 வயது வரை குறைந்தது வாழ முடியும். ஆகையால் ஒவ்வொருவரும் முதலில் தன் உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை பயணத்தை நல்லபடியில் சென்றடைய முடியும். இரண்டாவதாக நம் குடும்ப வாகனம். இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கிறது. கணவன், மனைவி, பிள்ளைகள், அம்மா, அப்பா எல்லோரும் சேர்ந்ததுதான் குடும்பம். இதில் நாம் இருவர் நமக்கு இருவர், இதுதான் ஒரு அளவான குடும்பத்துக்குள்ள தகுதி. ஆகையால் ஒவ்வொருவரும் நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்தால் நிம்மதியான வாழ்க்கையும் ஓரளவு சந்தோஷமான வாழ்க்கையும் நம் சக்திக்கு தகுந்த வாழ்க்கையும், நம்ம சொல்வார்களே சிறுக கெட்டி பெருக வாழ்க என்று, அதே போல் சிறுக கெட்டி பெருக வாழலாம். அளவான குடும்பம், அளவான வாழ்வு, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இந்த பிறவி என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முறைதான். ஆகையால் இந்த ஒரு முறை வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ்ந்து நல்ல முறையில் செயல் செய்து வந்தால்தான் இந்த பிறவி பயனை நல்ல முறையில் அனுபவிக்க முடியும். ஆகையால் முதலில் 20 வயது வரை கட்டாயம் கல்வி கற்று பின்னர் தொழிலை செய்து ஒரு திருமணம் செய்து பிறகு சம்பாதித்து பிள்ளைகளையும் அதுமுறை போல படிக்க வைத்து அவர்களையும் நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்து பின்னர் 60க்கு மேல் முதுமை நிலையை அடைந்து அதற்கு பின்னர் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும். ஆனால் சிறு வயது முதலே நம் அதை நினைக்காமல் தவற விட்டு விடுகிறோம். 20 வயது வரை கல்வி கற்க வேண்டும். ஆனால் கல்விக்கு வயது இல்லை. ஆனால்
நம் ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு பருவமும் செயல்முறைகளும் இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் தான் நாம் வாழ்ந்து ஆக வேண்டும். அதற்குள் தான் நாம் செயல் செய்து ஆக வேண்டும். அப்பொழுது தான் நாம் குறிப்பிட்ட வயதுக்குள் குறிப்பிட்ட செயல்களை செய்து முடிக்க முடியும் என்பதை கணக்கு செய்து வாழ்க்கை பயணத்தில் நாம் இதை ஒரு தீர்மானமாக வைத்துக்கொண்டு செயல் செய்தால்தான் பர்டிகுலர் காலத்தில் ஒரு செயல்களை செய்ய முடிக்க முடியும். பின்னர் திருமணம் செய்து குழந்தைகளையும் எந்த குழந்தையாக இருந்தாலும் 2 குழந்தைகள், பெண் குழந்தை இருந்தாலும் ஆண் குழந்தை இருந்தாலும் முதலில் உள்ள 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு அந்த பிள்ளைகளையும் நம்மளைப் போல படிக்க வைத்து வாழ்க்கையில் அவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும்போது தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். முறையான செயல்களை செய்ய முடியும். இல்லை என்றால் நம் கட்டுப்பாட்டுக்குள் வராமல் பிள்ளைகளை முறை தெரியாமல் வளர்த்து விடுவோம். அப்பொழுது அவர்களும் பிள்ளைகள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நம் ஆசைக்கு ஏற்றாற் போல வளர்க்க முடியும். ஆகையால் கல்யாணம் முடித்தவுடன் எந்த குழந்தைகள் என்றாலும் 2 குழந்தையோடு நிப்பாட்டி கொண்டால் வாழ்க்கை பயணம் சுகமாக இருக்கும். அதை தெரிந்து கொண்டால் வீட்டில் அளவான வாழ்வு வாழ்ந்து சீரான வாழ்வு வாழலாம். உன்னர் பொருள் சம்பாதிப்பதற்கு முதலில் நல்ல கல்வி வேண்டும், நல்ல ஒழுக்கம், நல்ல அறிவு, நல்ல அன்பான செயல்கள், ஒருவருக்கொரு ஒற்றுமையாக வாழ்ந்தால்தான் இந்த பயண வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஆகையால் வாழ்க்கை பயணத்தில் நம் குடும்ப வாகனத்தில் நாம் இருவர், நமக்கு 2 பிள்ளைகள், அதான் இருவர் நமக்கு இருவர் என்பதை திட்டம் போட்டு செயல் செய்தால்தான் குடும்பம் நன்றாக இருக்கும். ஒரு குடும்பம் நன்றாக இருந்துவிட்டு பிள்ளைகளையும் நன்றாக வைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும். ஆனால் குடும்பங்களை கவனிக்க நேரமில்லாமல் தொழில் என்று சென்றுவிட்டு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறைப்படி கவனித்து வளர்க்க நேரமில்லாமல் விட்டு விடுகிறோம். அதனால்தான் பிள்ளைகள் மனம் போன போக்கிலே சென்று அவர்கள் நம்ம இஷ்டத்துக்கு சந்தோஷத்துக்கும் நம் விருப்பத்துக்கும் தகுந்தாற்போல் வராமல் அவர்கள் இஷ்டத்துக்கு சென்று கடைசியில் நல்ல பலனை தருகிறார்கள் என்றால் இல்லை. ஆகையால் அளவாக இருந்தால் வளமான வாழ்வு தான். ஆகையால் எப்பொழுதும் பிள்ளைகள் நம் கட்டுப்பாட்டோடு ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்தால்தான் வளமான வாழ்வு வாழ முடியும். இல்லை என்றால் குடும்பங்கள் நம் கட்டுப்பாட்டுக்குள் அமையாமல் போய்விடும். ஆகையால் இந்த வாழ்க்கை பயணத்தில் குடும்பம் என்ற அளவான பிள்ளைகளை பெற்று வளமாக வாழ திட்டம் போட்டுக்கொண்டு வாழ்க்கை பயணத்தை நல்ல முறையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தால்தான், இதை ஒவ்வொருவரும் செய்து வந்தால்தான் இந்த உலக சமுதாயம் நன்றாக இருக்க முடியும் என்பதை மனதில் கொண்டு சிறு குடும்பம் சீரான வாழ்வு என்பதை என்றே மறக்கக்கூடாது. அப்பொழுதுதான் வீட்டில் நிம்மதி வரும். இல்லை என்றால் பொருள் தேவையும் மற்ற தேவைகளும் நம்மளை ஆட்டி நம்மளை நிம்மதி இழக்க செய்துவிடும். ஆகையால் இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் முதலில் நினைவில் கொள்ள வேண்டியது
நல்ல கல்வியை கற்று தொழிலையும் செய்து திருமணமும் செய்து பிள்ளைகளையும் நன்றாக அதே போல் படிக்க வைத்து 80 வயது வரை நன்றாக வாழ்ந்து பிள்ளைகளையும் அதே போல் வாழ வைக்க அவங்களுக்கும் நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியை நாம் பெற்றுக்கொண்டு அவங்களுக்கும் அதே போல் செய்து கொடுக்கக்கூடிய பக்குவம் இருந்தால்தான் பிள்ளைகளையே பெற்க வேண்டும். அது வாழ்க்கையை அது பார்த்துக்கொள்ளும் என்று நினைத்து கொண்டு தாய் தகப்பங்கள் பொறுப்பற்ற முறையில் செயல் செய்தால் பிள்ளைகளும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். ஆகையால் தான் அளவான வாழ்வு சீரான குடும்பம் என்பார்கள். போதும் என்ற மனமே ஒன்று செய்யும் மருந்து என்று சொல்வார்கள். ஆகையால் நல்ல நிம்மதியான வாழ்க்கைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் என்று நினைத்து செயல் செய்து ஒருவருக்கொருவர் நல்ல மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையோடும் வாழ்ந்தால் இந்த நாமும் சிறப்போம், நம் குடும்பமும் நன்றாக இருக்கும், இந்த நாடும் நன்றாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு எல்லோரும் செயல் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.